மேடம்க்கும் எல்லா சாருக்கும் எல்லாருக்குமே குட் நைட், வணக்கம் சார். சார் சார் மேடம் எல்லாருக்குமே ஒருத்தர் வந்து ஒரு வீட்டுல வேலை பார்த்துட்டு இருக்காரு சார். ஒரு வீட்டுல வேலை பார்த்துட்டு இருக்காரு. அவரு டெய்லி வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த வீட்டுல இருந்து கொஞ்சம் தூரமா இருக்கிற ஒரு ஆத்துக்கு போயிட்டு வந்து பானையில அத 2 பானை வந்து அத குச்சி வச்சுட்டு 2 பானையில தண்ணி எடுத்துட்டு வருவார் சார். அவர் டெய்லி போயிட்டு வருவாரு. இந்த மாதிரி பல வருஷம் போயிட்டு வராரு. ஒரு 2-3 வருஷம் ஆகுது. அதுக்கிட்ட 3 வருஷம் கடந்த உடனே அதுல ஒரு பானை நல்லா இருக்கும், ஒரு பானை வந்து ஓட்டை. ஒரு பானை ஓட்டை, ஒரு பானை நல்லா இருக்கும். அந்த ஓட்டையா இருந்த பானைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப மனசு கஷ்டமா இருந்தது. ஏன்னா இது நம்ம சரியா போக முடியல, நம்ம ஒழுகிக்கிட்டே போறோமே, இந்த மாதிரி இருக்கு, நம்ம கரெக்டா இல்லை, இன்னொரு பானை நம்ம சரியில்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனம் இருக்கும். ஒரு நாள் அந்த பானை வந்து அந்த தூக்கிட்டு போற நபர் கிட்ட சொல்லுது, என்னால பலன் கிடையாது, என்னால வந்து தண்ணி இவ்வளவு வேஸ்டா போகுது, உங்களோட எல்லாமே வீணா போகுதுன்னு சொல்லி வருத்தப்பட்ட உடனே வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த நபர் வந்து அன்னைக்கு தண்ணி போட்டு தண்ணி எடுத்துட்டு வரும்பொழுது சொல்றாரு, இந்த பானைய நம்ம நடந்து போகும்பொழுது சைட்ல உன்னோட பக்கத்தை திருப்பி பாரு அப்படின்னு சொல்லி கன்வே பண்றாங்க. அப்ப சொன்ன உடனே நடந்து போறாங்க. அந்த ஓட்ட பானை திரும்பி பாக்குது. அதோட சைட்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா அதை தூக்கிட்டு போற எல்லா பக்கமும் வந்து நல்ல செடி, நல்ல பூ, நல்ல காய் காக்குற அளவுக்கு எல்லாமே வந்து ஒரு கார்டனே ஃபார்ம் ஆயிருக்கு. ஒரு பெரிய லெவல்ல பெருசா உருவாயிருக்கு. அப்போ அதுக்கு ஒரே ஆச்சரியம். அப்போ அந்த நபர் சொல்றாரு, எனக்கு ஒரு பானையில இருந்த இந்த உடையாத குடத்தோட தண்ணி வந்து நான் எடுத்துட்டு போன உபயோகமா இருந்தது. அதே சமயத்துல உடைஞ்ச பானையா இருந்தாலும் எனக்கு நல்லாவே முன்னாடி தெரியும். அந்த மாதிரி பார்க்கும் பொழுது இந்த மாதிரி ஒரு வளர்ச்சிக்கு உன்னோட உதவி இருந்தது. ஆக மொத்தத்துல நீ வந்து ஓட்ட பானைலாம் கிடையாது. சோ உன்னால என்ன பலன் கிடைக்குது அப்படின்றத வந்து அந்த நபர் தெரியப்படுத்துறாரு. அதே மாதிரிதான் சார் மேடம் நம்ம எல்லாருமே ஏதாவது சில சமயங்கள்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம வேலை பார்க்கும் பொழுது, பழகும் பொழுது, பேசும்பொழுது, யார் கூடயாவது நம்ம டிராவல் பண்ணும்பொழுது, எந்த ஒரு சமயத்திலையும் நம்ம வருத்த இல்ல, நம்ம நாமல், நமக்கு ஒண்ணும் தெரியல அப்படின்னு வருத்தப்படாதீங்க. நான் பயப்படுங்க, கஷ்டப்படுங்க, வருத்தப்பட்டு எதுக்கு பிரயோஜனம் கிடையாது. பயப்படுங்க, வருத்தமே பட்டு கடைசி வரைக்கும் அதை காரணமா சொல்லி வளராம வாழாம போறதுக்கு பதிலா நம்ம அதுக்கு பயந்து ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அதை எப்படி சரி பண்ணலாம், இல்ல அதை வச்சு எப்படி பலன் அடையலாம் அப்படின்னு நம்ம யோசிக்கிறது தான் நம்மளோட வாழ்வாதாரத்துக்கு சரியா இருக்கும். நம்மள மாதிரி சாதாரண மக்களை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னாக்கா இப்ப நம்ம யாரெல்லாம் பாக்குறோம், யாரெல்லாம் பேசுறோம், யார் கூட எல்லாம் பழகுறோம், எங்கெல்லாம் போற வரோம், இந்த மாதிரி இருக்கோ எவ்வளவு முடியுமோ அவ்வளோ அவங்க கிட்ட இருக்கிற கெட்ட விஷயங்களை கத்துக்காதீங்க. ஏன்னா நம்ம ரொம்ப சாதாரண மனிதர்கள். நீங்க நம்ம எல்லாருமே டெய்லி வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னாக்கா 100 காரியம் பண்றோம் அப்படின்னாக்கா அதுல 99 காரியம் வந்து தப்பான காரியம். என்னையும் சேர்த்தா சொல்றேன், நம்மள 99 காரியம் தப்பான காரியம் பண்ற நபர்கள். அது அந்த மாதிரி ஏன் இதை சொல்ல வரனா, நமக்கு சொல்லிக் கொடுக்க ஆள், என்னையும் சேர்த்தா நமக்கு எல்லாம் சொல்லிக் கொடுக்க ஆள் கிடையாது. நமக்கு இதுக்கு முன்னாடி ஜெனரேஷனோ இல்ல வேற ஏதோ ஒரு விஷயங்கள் நமக்கு பெருசா இல்ல. சில பேருக்கு இருக்கலாம், நம்மள மாதிரி பல பேர் கிடையாது. அப்படின்றப்ப நம்மள மாதிரி சாதாரண பீப்புள் பண்ற 99 வேலைகள் வந்து பாத்தீங்கன்னா தவறா இருக்கும்ன்றதை விட அது அவங்களுக்கு தவறுன்னு கூட தெரியாத அளவுக்கு ஒரு தவறா இருக்கும். சோ இந்த மாதிரி சூழ்நிலையில நம்ம பழகும் பொழுது, வாழ்க்கையை கடந்து போகும்பொழுது நம்மள மாதிரி பீப்புள் கிட்ட இருக்க 99 கெட்ட விஷயங்களை கத்துக்காதீங்க. கண்டிப்பா ஒரு தரமான, அழகான, சூப்பரான விஷயம் இருக்கும். அது எந்த அளவுக்கு இருக்குன்னு பாத்தீங்கன்னாக்கா APJ அப்துல் கலாம் சார் கூட அந்த மாதிரி ஒரு யோசனை சிந்தனை இருக்காது. அதெல்லாம் தாண்டி இன்னும் நம்ம எத்தனை பேர் வேணாலும் எப்படி வேணாலும் சொல்லலாம். அவங்கள மாதிரி சிந்தனை கூட அந்த அவங்களோட பெரிய சிந்தனை இருக்கிற அளவுக்கு வந்து இவங்களுக்கு தகுதி இருக்கும். ஆனா அந்த ஒரு நல்லதை வச்சுக்கிட்டு 99 கெட்டதுன்ற காரணத்தாலே எவ்வளவு சமயத்துல நம்ம கிட்ட இருக்க அந்த அறிவு, அந்த உழைப்புக்கான அந்த சில அங்கீகாரம் கிடைக்காமலே போயிடும். சோ எவ்வளவு முடியுமோ அவ்வளவு வந்து பாத்தீங்கன்னா நம்ம சுத்தி உள்ளவங்க கிட்ட இருக்கிற கெட்டதை வந்து கத்துக்காதீங்க. அதை கத்துக்குங்கன்றதை விட அதை பார்த்து நீங்க செய்யாம இருங்க. அண்ட் அவங்க கிட்ட இருக்க நல்லதை பாருங்க, கத்துக்குங்க. அதை கத்துக்கிட்டு செய்யறதுக்கான வழிகளை பாருங்க. கிட்டத்தட்ட நம்ம ஆபீஸ் வந்து 8 வருஷம் ஆயிடுச்சு. நம்ம 8 வருஷம் கம்ப்ளீட் பண்ணி 9வது வருஷம் போறோம். இதுல இந்த 8 வருஷம் ஒரு அப்ராக்சிமேட்டா பார்க்கும்போது ஒரு 70,000 ஹவர்ஸ், 70,000 மணி நேரம் கிட்ட நம்ம கடந்துருக்கோம். 24 ஹவர்ஸ் பார்க்கும்போது 70,000 மணி நேரம் நம்ம மொத்தத்துல கடந்துருக்கோம். சோ இப்படின்னு பார்க்கும்பொழுது இங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு ரொம்ப சிம்பிளா, ரொம்ப இதுவா பார்த்தா எங்கிட்ட அடி டைரக்டா வாங்கணும் எத்தனை பேருக்கு சும்மா கை ரைஸ் பண்ணீங்க சார்? இங்க இருந்தே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் சார். நல்லா இதுல ஒண்ணும் தப்பு இல்லை சார். அப்ப நானா திரும்ப கூப்பிட்டு என்னெல்லாம் வாங்கினீங்க சார்? நான் சொல்றது 2 அடி. ஒண்ணு சண்டேல, இன்னொன்னு நார்மலா. அந்த 2 குரூப்பே தூக்கிடுது. அது ஏதோ காரணம் இருக்கும், அது அடிக்கடி சொல்றதுதான். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா தெரியும் ஒரு 50-60% பீப்புள் இருக்கு. தேங்க்ஸ் சார். என்கிட்ட ரொம்ப அசிங்கமா திட்டு வாங்க யாரும் வாங்கியிருப்பீங்க சார். மேல் ஃபீமேல் என்ன சார் இவ்வளவு கம்மியா? சரி, மேடம் எல்லாம் இப்ப திட்டு வாங்காது யார் யாருன்னா நான் எந்த டைம்ல திட்டு வாங்கினு சொல்லுங்க மேடம். நீங்க எல்லாத்துக்கும் மொத்தம் கைத்து பாத்தீங்க சார். உங்க போல பிராக்டிஸ் எல்லாத்துக்கும் கைத்து.
ரைட் சார். நம்ம டிராவல் பண்ணும்போது நல்லா எப்பவுமே அந்த பழக்கத்துல நல்லா யோசிச்சு பாருங்க. நல்லா பேசி நல்லா பழகி அவங்க கூட டிராவல் பண்றது ரொம்ப சர்வசாதாரணம். என்ன மாதிரி ஒரு பீப்புள் கூட டிராவல் பண்றது ரொம்ப கஷ்டன்றதை விட நீங்க ஒரு மனுஷன்றதா இருக்கீங்க செக் பண்ணி பாத்துக்கணும். நம்ம எல்லாம் மனுஷனாலும் குத்தி குத்தி பாத்துக்கிற மாதிரி. ஏன்னா என் கூட டிராவல் பண்றது அவ்வளவு கஷ்டம். அப்படி இருந்து நீங்க என் கூட டிராவல் பண்றது நான் கூட டிராவல் பண்றது அதோட பெரிய கஷ்டம் வச்சுக்கலாம். அது உண்மை. அதை ஓரமா மறைச்சிக்கும். இருந்தாலும் ஃபர்ஸ்ட் உங்களை இப்படி பேசி நீங்க என் கூட டிராவல் பண்றது அவ்வளவு கஷ்டம். இந்த மாதிரி கஷ்டமான சூழ்நிலையும் ஏதாவது பண்ணணும் அப்படின்ற எவ்வளவு ஏக்கத்துலதான் இங்க எவ்வளவு பேரும் சரி. ஆனா உங்களுக்கு தெரியல எப்படின்னா உங்களுக்கு என்ன பண்ணணும்னு ஆசை இருக்கும், எதிர்பார்ப்பு இருக்கும். அதுக்கு என்ன மாதிரி பண்ணணும்னு தெரியாது. அந்த மாதிரி சமயத்துல தயவு செய்து உங்களுக்கு யார் லீடரா இருக்காங்க, இல்ல ஒரு லீடருக்கு யார் சீஃபா இருக்காங்க, இல்ல என்ன மாதிரி யார் கூட கம்யூனிகேட் பண்ண கரெக்டா இருக்குமோ அவங்க கூட கம்யூனிகேட் பண்ணுங்க. எவ்வளவு பேரோட அறிவு பல நேரத்துல ரொம்ப வீணா போகுதுன்ற பயம் இப்ப ரீசெண்ட் டைம் அதிகமாகுது. உங்க அறிவும் உங்க உழைப்பும் சரியான இடத்துல விதைக்கப்படலை அப்படின்னாக்கா கண்டிப்பா அது எதுக்கும் பிரயோஜனம் இல்லாத மண்ணுக்குள்ள போன ஒரு அதாவது இந்த மக்காத மக்கும் குப்பை கணக்கா போயிடும். மக்கும் குப்பை கூட ஏதோ ஒரு உரமா மாறும். மக்காத குப்பை எந்த பலனும் இருக்காது, அது அழிஞ்சு போயிடும். அதனால பாத்தீங்கன்னாக்கா எவ்வளவு முடியுமோ அவ்வளோ உங்க அறிவை உங்க உழைப்ப உங்க திறமைய வெளி உலகத்துக்கு எடுத்துட்டு வர மாதிரி பாருங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி பிளான் பண்ணிடுங்க. நல்லபடியா பண்ணுங்க. எல்லாருக்குமே பாத்தீங்கன்னாக்கா எனக்கு மேக்சிமம் நியூ இயர் ஹாப்பி எல்லாம் வராது சார். ஹாப்பி நியூ இயரோட நியூ இயர் அது ஹாப்பியா சேடா நீங்க எடுத்துக்க. நல்லா உழைங்கன்னு கூட சொல்ல ஒரு ஆனந்த் சார் இன்ஸ்டியூட் போயிட்டாரு. ஆஃப்டர் 20 கண்டிப்பா நீங்க பார்க்க முடியாத ஒரு உலகம் இருக்குன்றது நான் எதிர்பார்க்க நான் நம்புறேன். எனக்கு தெரிஞ்சு 4 டிக்கெட் அவுட் ஆயிடும் குறைஞ்சது. பொங்கல் 4 டிக்கெட் குறையாம தட்டான்னு ஏதாவது ஒரு காரணம் சொல்லி அப்படி எப்படியாவது 4 டிக்கெட் அவுட் ஆயிட்டு நினைக்க நம்பர் நானு. இல்லைன்னா சந்தோஷம், அதுக்கு ஏதோ பாத்துக்கலாம் வச்சுக்கலாம். ஸோ எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு கவனமா இருங்க. நல்லா பண்ணுங்க. ஹாப்பி நியூ இயர் சார் அண்ட் மேடம். அதே சமயத்துல ஹாப்பி ஆனிவர்சரி பிளஸ் பாத்தீங்கன்னாக்கா அட்வான்ஸ் பொங்கல் வாழ்த்துக்கள். பொங்கலை பொறுத்த வரைக்கும் அது பைபிள் மதிக்கிறவா இருக்கட்டும், குரான் மதிக்கிறவா இருக்கட்டும், பகவத்கீதை மதிக்கிறவா இருக்கட்டும், எல்லாருக்குமே பொங்கல் வாழ்த்துக்கள். அது கிறிஸ்துமஸா இருக்கட்டும், ரம்ஜானா இருக்கட்டும், பொங்கலா இருக்கட்டும், இது மாதிரி எந்த ஒரு ஃபங்க்ஷன் இருந்தாலும் நம்மள மாதிரி ஒவ்வொரு உயிரினும் நம்ம எல்லாருக்குமே பொருத்தமானது. இந்த மாதிரி நல்ல நாட்கள்ன்றது நம்மளோட அறிவை நம்மளோட மன நிலைமைய பலத்தை நல்ல இடத்துக்கு எடுத்துட்டு வரதுக்கு மட்டும்தான் பெரியோர்களால முன்னோர்களால நமக்கு வகுக்கப்பட்டது. சோ இந்த மாதிரி விசேஷ நாட்களை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நம்பிக்கையோடையும் அதே சமயத்துல புத்தி கூர்மையோடும் பயன்படுத்திங்கன்னா நம்ம வாழ்வாதாரம் ரொம்ப அழகாவே நல்லாவே இருக்கும். சோ கண்டிப்பா எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். எல்லாரும் பார்த்து பத்திரமா இருங்க, சந்தோஷமா இருங்க. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் தேங்க்ஸ்.